உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய், நான் மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்டா. ஏதோ முக்கியமான விஷயம்னு என் பொண்டாட்டி ஃபோன் பண்றாடா. என்னண்ணே இப்பதான் போயிட்டு வந்தா அதுக்குள்ள திரும்ப போகணுங்கிற? நாம எவ்வளவு முக்கியமான வேலையில இருக்கோம், கொஞ்சம் கூட சீரியஸ் இல்லாம இருக்க. மேடத்துக்கு தெரிஞ்ச திட்டு வாங்கினே. டேய், வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைடா, வேற ஒன்றும் இல்லடா. இந்த ஒரு தடவை மட்டும் போயிட்டு வந்துடுறேன்டா. இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன்டா. என்னமோ போ, உன் போக்கே சரியில்லை. சரி போயிட்டு வா. போயிட்டு உடனே வந்துடுறேன். ஏய், என்னடி முக்கியமான வேலை? எதுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்ன? யோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்ன வந்து என்கிட்ட பணம் கொடுத்துட்டு போனியா, அது ஏதியா? இதை கேட்க தான் என்ன வர சொன்னியா? யோ, கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லியா? அதான் நான் வட்டிக்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன்ல. இல்ல, நீ பொய் சொல்ற. இல்லடி, உண்மையா நிஜமா தான் சொல்றேன். அதை வட்டிக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? இந்த சொற்று ஏது? அதான் நான் சொன்னேன்ல, கடையில தான் வாங்கிட்டு வந்தேன். இல்ல, நீ பொய் சொல்ற. ஏய், ஏன் சார் போய் சொல்றீங்க? கற்பகம், இவர் யாரு? இந்த சொற்று இவர் பொண்டாட்டிது. இனிமே உன் பொய் எடுப்படாது. உண்மை சொல்லு. எந்த உண்மையா? சார், தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடுங்க. என் ஒய்ஃப் எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? சார், யார் நீங்க? என்ன பார்த்து என்னென்னமா கேக்குறீங்க? எனக்கு எதுவும் தெரியாது சார். யோ, உனக்கு எல்லாம் தெரியும். இவர் பொண்டாட்டி எங்கன்னு சொல்லியா? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றேன்ல. யோ, நேத்து நம்ம பொண்ணை ஒருத்தர் காப்பாத்தினார்னு சொன்னல, அது வேற யாரும் இல்லையா, இவருதாயா. இவர் இல்லன்னா நம்ம பொண்ணு உயிரோட இருந்திருப்பாளன்னு தெரியலையா? என்னது, இவரா? ஆமா ஐயா, இவருதாயா நம்ம பொண்ணை காப்பாத்தினாரு. மனுஷன்னா நன்றி வேணையா. நம்ம பொண்ணு உசுரை காப்பாத்தினவருக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம எப்படியா வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? இவரு பொண்டாட்டி பத்தி உனக்கு கண்டிப்பா தெரியும். உண்மை சொல்லிடுயா. சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க சார். என் பொண்ணை நீங்க தான் காப்பாத்தினீங்கன்னு தெரியாம போய் சொல்லிட்டேன் சார். உங்க ஒய்ஃப் இருக்காடா, எனக்கு தெரியும் சார். யோ, சீக்கிரம் கூட்டிட்டு போய்யா. யோ, கார் எடுத்துட்டு போய் சாரோட ஒய்ஃபை காப்பாத்தியா. போய்யா, சீக்கிரம் போ. ரொம்ப நன்றி. இருக்கட்டுங்க சார், நீங்க முதல்ல போய் ஒய்ஃபை காப்பாத்துங்க. ஒரு சோடா கொடுங்க. என்ன இது? இந்த வீரா அந்த டிரைவரை கூட்டிட்டு போறான். ரேவதி இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சா? அவளை மீட்கிறதுக்கு தான் போயிட்டு இருக்கானா? எம்மகாதக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டானே. அவனுக்கு அந்த ரேவதி கிடைக்க கூடாத. இந்தாங்க. சொல்லுங்க மேடம். ஏய், ரேவதி அங்க பத்திரமா இருக்கால? இருக்கா மேடம். இங்க பாரு, நீங்க அவளை இமிடியேட்டா மலை வச்சு கூட்டிட்டு போயிட்டு அங்க இருந்து கீழே தள்ளி கொன்னுடுங்க. அப்படியே நான் சொன்ன மாதிரி அந்த லெட்டரையும் அங்க வச்சிருங்க. மேடம், நீங்க சொன்ன டயத்துக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு மேடம். அதுக்குள்ள ஏன் கூட சொல்றீங்க? டேய், அதெல்லாம் விளக்கமா சொல்ல நேரம் இல்ல. முதல்ல சொன்னது செய். சரிங்க மேடம். டேய், டிலே பண்ணாதீங்கடா. அவ உயிரோட இருக்க கூடாது, புரியுதா? சரிங்க மேடம். அவ கதையை முடிச்சிட்டு உங்களுக்கு போன் பண்றேன். சரி. டேய், மேடம் இவளை இமிடியேட்டா மலைக்கு தூக்கிட்டு போய் கொல்ல சொல்லிட்டாங்கடா.
அதனால இப்பவே இவ கதையை முடிக்கணும். இன்னும் டைம் இருக்குண்ணா. அது என்னன்னு தெரியலடா, உடனே முடிக்க சொல்லிட்டாங்க. மேடம் சொல்றதை செய்வோம். டேய் அந்த கத்தியை குடுறா. இந்தாண்ணா. கைத்த விடுறா. ஆ. ஏய் எந்திரி எந்திரி, வா. கத்தாத, கத்தாம வரணும். ஒழுங்கா வா. வா வா வாங்குறோம்ல. வா. ஏய் கத்தாம வந்துருங்க. வா. சொன்னா கேளு வா. ஏய் வாங்குறல. வா. இறங்கு. சத்தம் போட்டா இங்கேயே பிடிச்சிருவேன். வா வா வா. வாங்குறல. வா. ஏய் சத்தம் போடாம வா. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. வா. ஏய் வா. ஏய் கத்தி கூச்சல் போட்டு இருக்காத. வாங்குறல. ஏய் அடம் பிடிக்காம வா. ஒழுங்கா வா. வா. ப்ளீஸ் என்ன விடுங்கடா. என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? என்ன விடுங்க. நான் வர மாட்டேன். என்ன விடு. விடுங்கன்றல. ஏய் கத்தாத. ஒழுங்கு மரியாதை வா. வா. விடுங்கடா. என்ன விடு. நான் வர மாட்டேன். என்ன விடு. ஏய் வா. யார்டா நீங்களா? ஏய் வா. ஏய் வா. நான் வர மாட்டேன். ப்ளீஸ் என்ன ஏய், விடு. கத்தாம வா. வர மாட்டேன். வா. ஏய் வா. ஒழுங்கா வா. ஒழுங்கு பிடிக்காம வா. அட பாவீங்களா, என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? ஏன்டா என்ன இப்படி சித்திரவதை பண்றீங்க? இது எல்லாம் நான் கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் உன்னை இங்க இருந்து கீழே தள்ளி விட்டுருவான். நீ நிம்மதியா மேல போய் சேர்ந்தா. உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையாடா? என்ன இங்க இருந்து தள்ளி விடுறேன்னு சொல்றீங்களே, விடுங்கடா. ஏய் வா. ஏய் வா. என்ன விடு. ப்ளீஸ் கெஞ்சி கேக்குறேன். வா, வா. என்ன விடுங்க. வா. என்ன விடுங்கடா ப்ளீஸ். என்ன விட்டுருங்க. அட. என்ன விடு. ஏய் உன்னை விடுறதுக்கு அவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தோம். இந்த மலையிலயும் உன் கதையை முடிக்கிறது தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.